நம்ம லைஃப்ல நாம பார்க்குற விஷயங்கள்ல முக்கியமான விஷயங்கள்ல 5 விஷயத்தை பத்தி தான் நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். அதுல இன்னைக்கு நம்ம 3வது விஷயமான வெல்த்தை பத்தி தான் பார்க்க போறோம். வெல்கம் டு பிஹைண்ட் புக்ஸ். நான் உங்க மகேஷ்குமார். நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த சீரீஸ் ரேண்டம் கான்டென்ட் ஃப்ரம் த ரேண்டம் புக்ஸ் எபிசோட் 53. மோஸ்ட் ஆஃப் த டைம் மணி அப்படின்ற ஒரே ஒரு ஃபேக்டர் தான் வெல்த்னா நம்மளுக்கு ஞாபகம் வர விஷயம். ஆமாவா இல்லையா? நம்ம எல்லாருக்கும் வெல்த்ன்னு சொன்ன உடனே டிங்குன்னு ஞாபகம் வர்றது காசு, பணம், துட்டு, மணி தான், வேற எதுவுமே கிடையாது. நான் இந்த ஆத்தர் ஒரு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் கொடுக்குறாரு. இது நமக்கே தெரிஞ்சாலும் எனக்கு படிக்கிறப்ப ரொம்ப வித்தியாசமா ஃபீல் ஆச்சு. என்னன்னா, உதாரணத்துக்கு உங்ககிட்ட ஒரு முக்கியமான ஸ்கில் இருக்கு, அது உங்ககிட்ட மட்டும்தான் இருக்குன்னொன்னே இதை நீங்க ஸ்கில்லா மட்டும் பார்க்கக்கூடாது, வெல்த்தா பார்க்கணும்னு சொல்றாரு. அண்ட் நீங்க ஒரு நல்ல இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சனா இருக்கீங்க, நீங்க சொன்னா இன்னொருத்தர் கேட்கறாங்க அப்படின்னா இது ஒரு சாதாரண விஷயமா பார்க்காம இதையும் ஒரு வெல்த்தா பார்க்கணும் அப்படின்னு சொல்றாரு. நீங்க ஏதாவது ஒரு சின்ன விஷயத்துல சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறீங்க அண்ட் அந்த சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறத மத்தவங்க ரெகக்னைஸ் பண்றாங்க அப்படின்னா இதையும் ஒரு வெல்த்தா கன்சிடர் பண்ணுங்க அப்படின்னு இந்த ஆத்தர் சொல்றாரு. ஆனா நம்ம என்ன பண்றோம், வெல்த்னா அதுக்கு ஒரு லேபிள் ஒட்டுறோம். மணி மட்டும் தான் வெல்த். அதாவது நம்மளுக்கு எப்படி சொசைட்டி வந்து ஒரு லேபிள் ஒட்டுது, நீங்க பணக்காரங்களா இருந்தா உங்களை அப்படித்தானே சொல்லுவாங்க, அவங்க பணக்காரங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனா நீங்க ஒரு இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சனா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்க ஏரியால எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, அப்பா அவர் ரொம்ப முக்கியமானவர்ப்பா, அவர்கிட்ட போய் கேளு, இது வந்து செஞ்சு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அப்போ உங்களுக்கு டிஃபரன்ஸ் புரியுதா? வெல்த்ங்கிறது மல்டிபிள் ஆஸ்பெக்ட்ஸ்ல பார்க்க வேண்டிய விஷயம். நீங்க அதை மணின்னு மட்டுமே இத்தனை வருஷமா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஆத்தர் பலார்னு அரைஞ்சு எனக்கு சொன்ன மாதிரி ஒரு ஃபீலிங். ஸோ இனிமே நீங்க என்ன பண்றீங்கன்னா, எதெல்லாம் உங்ககிட்ட தனித்திறமையாக இருக்கோ அதை நீங்க ஒரு வெல்த்தா பார்க்க ஆரம்பிங்க. அப்பதான் அதை வச்சு நீங்க உண்மையான வெல்த்தை ஜெனரேட் பண்ணுவீங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால தான் உங்ககிட்டயும் நான் இதை ஷேர் பண்றேன். நீங்களும் உங்களுக்கு எதை வெல்த்ன்னு நீங்க நினைக்கிறீங்கன்றதை எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்யூ ஸோ மச்.